நம் தாய் நமக்கு ஓரிரு ஆண்டுகள் பால் ஊட்டினால் இன்று வரை நம்முடைய பசு மாதா, பசு தாய் மாதா நமக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்காகத்தான் அவளுக்காக, அவளுடைய மேய்ச்சலுக்காக நிலம் வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பால் இல்லாது, கறி இல்லாது விருந்தேது? விருந்தேது? உங்களுக்கு கொண்டாட்டம் ஏது? பண்டிகை ஏது? பொங்கல் என்றால் 1 கோடி ஆடு வித்தது, 2 கோடி ஆடு வித்தது, 3 கோடிக்கு வியாபாரம். அதையெல்லாம் வெட்கமில்லாமல் சொல்கிறீர்களே. அங்குதானே வேளாண் குடிமகனின் பொருளாதாரம், அங்குதானே அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், அங்குதானே சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி, கிராமப்புற பொருளாதாரம். சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் எப்படி உங்களால் வளர்த்தெடுக்க முடியும்? எப்படி முடியும்? வேளாண்மை செய்வது இழிவு, ஆடு மாடு வளர்த்தல் இழிவு, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல் எல்லாமே இழிவு. மீன் பிடித்தல் இழிவு, ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில், பனை ஏறுதல் அது குலத்தொழில், மீன் பிடித்தல் அது குலத்தொழில், நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன், உன் குலத்தொழில் எது? உட்கார்ந்து தின்று சாகிறதாடா யோக்கிய பயலே, உன் குலத்தொழில் எது? இது தொழிலடா, என் பண்பாடடா, என் கலாச்சாரமடா, என் வாழ்வியல் முறை, வாழ்க்கை முறை. உயிர் வளர்க்கும், உயிர் காக்கும் உணவை கொடுப்பவன் உழவன், அவன் உயிரை காப்பவன். உடையை கொடுத்து மானத்தை காப்பவன் நெசவாளன். இவன் இருவரும் மனிதர்களோடா, தெய்வங்கள், தெய்வத்தின் தொழிலை செய்பவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயோன் மேய காடுரை உலகை, வேந்தன் மேய தீம்புணல் உலகை எங்கள் தொல்காப்பியம் பாடுகிறது. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவர உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று 4 திணைகளை பகுத்து வகுத்து பாடுகிறது தொல்காப்பியம். அப்படி காடும் காடு சார்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் எங்கள் ஆயர் குடிகள். கோம் 2வது வரும் தாய்க்குடி, 3வது வரும் தாய்க்குடி. மருநிலத்திலே வாழ்ந்த நாங்கள் வேளாளர்கள். வேளாண்மை செய்ததால் வேளாளர்கள். அங்குதான் கலை, இலக்கியம், பண்பாடு, பாட்டு, இசை, கூத்து எல்லாம் உருவானது. அங்குதான் அரசாண்டோம்.